தானே. அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடித்தொழா வரப்பவர் மண்ணில் மயந்தர் இல்லை. கிறிஸ்துவர்களாகிய நமது பக்திக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் மிகவும் உரித்தானவள் அன்னை மரியாள். தன் மகன் இயேசுவைப் போல் சகல மனிதரின் விடுதலுக்காகவும் மௌனமாய் போராடி தன் அன்பு மகன் மீட்பு போராட்டத்தில் தங்கள் பங்கை வல்லமையாய் நிரூபித்து காட்டியவள் நம் அன்னை மரியாள். ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்க காலமெல்லாம் இயேசுவிடம் பரிந்து பேசி மக்களின் சுகமே தனது சுகமென தன் சுகம் மறந்து ஒரு நிமிடம் கூட வாழ்நாளில் தனக்காக வாழாத ஒரு மாபெரும் தாய்மையின் பொக்கிஷம் மரியாள். தனது மகிழ்ச்சியே தனது மக்கள்தான் என்பதை வாழ்ந்து காட்டியவள் மரியாள். சுயநலமும் போட்டியும் பொறாமையும் அகங்காரமும் அசிங்கமும் ஆணவமும் தலைவிரித்தாடும் இத்தரணியில் பெண்ணாய் பிறந்து புனிதராய் வாழ்ந்தவள் நம் மரியாள். இவள் சாதாரண பிறவி இறைவனின் புனிதரத்தால் பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் வாழ்வு நிரூபித்து காட்டுகிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த அன்னைக்கு நமது பொழிச்சலூர் இறை சமூகத்தில் விழா எடுப்பது நம் அனைவருக்கும் தந்தை கடவுள் கொடுத்த மாபெரும் கொடையாகும். இந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் எமது பங்கு இறை சமூகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் நம் குடும்ப நலனுக்காகவும் நம் இளைஞரின் எதிர்காலத்துக்காகவும் நோயாளிகள் குணமடைவதற்காகவும் உலக அமைதிக்காகவும் இறைவனை போற்றி அன்னையின் பரிந்துரையை வேண்டுவோம். அன்னம் கரை தழுவும் போது அச்சம் அனைத்தும் அகழ நம்மில் அவள் பரிந்துரையை புரியும் வேளையில் ஆசிகள் பொழியவும் வானம் போல அன்னை மரியாள் தாழ்ச்சியின் மணிமுகடம். அவர் தன் வாழ்க்கையில் தாழ்ச்சி, எளிமை, பொறுமை, நேசித்தல், மன்னித்தல், குறைகளை ஏற்றல், துன்பங்களை ஏற்றல் என்னும் அடையாளங்களை கொண்டு வாழ்ந்திருக்கிறார். ஆகவே நாமும் அவர்களைப் போல் வாழ வரவேண்டி திருப்பலியில் இணைவோம், இறைவாசி பெறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மூருடைய பாதுகாவலி புனித ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் துவங்கி இருக்கும் இந்த தயாரிப்பில் இன்று கடவுளுடைய துணையோடு நல்ல முறையில் நாம் கொடி பவனியையும் கொடி ஏற்றத்தையும் முடித்திருக்கின்றோம். அன்னையினுடைய பிறந்த நாள் தயாரிப்பிற்காக இன்று நம் பங்கிற்கு வருகை தந்து நம் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்ற அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ். இவர் நிறைய பேர் மாதா டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? 10 வருடங்களாக மாதா டிவியிலே பணிபுரிந்து நிறைய இறைவார்த்தைகளை மக்களுடைய இல்லங்களுக்கு வீடுகளுக்கு எடுத்து சென்றவர். இப்பொழுது தருமபுரியினுடைய மேய்ப்பு பணி பாஸ்டரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய டைரக்டர் இயக்குநராக இருந்து செயல்பட்டு வருகிறார். ஆகவே தந்தை நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. தந்தையையும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் நாம் வரவேற்கும் விதமாக பெரிய ஒரு கரவொலி கொடுத்து அவர்களை நாம் நம்முடைய பங்கிற்கும் இந்த திருப்பலியை நிறைவேற்ற அழைப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் நாம் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க நமக்கு தடையாயிருக்கின்ற பாவங்களை ஏற்று ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் இன்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு. இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த நினைவுக்கு உரியது. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, திருவசனங்கள் 17 - 19 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது.
நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அந்த நீர்வழியிலே மனிதர் பாடுதே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த கொடியேற்ற விழா செப்டம்பர் மாதம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காலம் இது. சென்னையில் 3 பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா பயங்கர திருவிழா நடந்துகிட்ருக்கும். 10 ஆண்டுகளாக மாத தொலைக்காட்சியில் இருக்கும்போது பெசன் நகரில் அந்த லைவ் பண்ணும்போது அந்த கூட்டத்தை பார்ப்போம். நாங்கள் கோயில் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். வெறும் தலை மட்டும்தான் தெரியும். அந்த கொடி ஏறுகிற பொழுது அந்த ஓசை விண்ணை பிளக்கின்ற ஒரு ஓசை, மரியே வாழ்க, ஆவே மரியா என்று. இங்கும் அப்படித்தான் நடந்தது. மெய்சில் இருக்கின்ற விதத்தில் நாம் எல்லாரும் உற்சாக கோஷம் எழுப்பி கொண்டு இருப்போம், அன்னை மரியாதை புகழ். அது ஏதோ நம்மை அறியாமல் நமக்கு நடக்கின்ற ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இது அந்த பாடலால் நடக்கிறதா, இல்லை அந்த இடத்துல நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளால் நடக்கிறதா, இல்லை அன்னை மரியாளுக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த உறவினால் நடக்கிறதா, எதுவும் தெரியாது. ஆனால் அது நடக்குது. அந்த அற்புதம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னையினுடைய திருவிழாவை பல காரியங்களை நாம் தியானித்து கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் அன்னை மரியை பற்றி நாம் குறிப்பாக இந்த பங்குல, ஆரோக்கிய அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த பங்குல எத்தனை ஆண்டுகள் இது பங்காய் விளங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் அன்னை மரியை பற்றி சிந்தித்து கொண்டிருப்போம். இன்றும் அதை தான் செய்ய போகிறோமா என்ற ஒரு கேள்வியோடு ஒரு இறை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி இருக்கிற தலைப்பு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸில் கொடுத்துருப்பாங்க. என்னது? பேர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டீங்களோ, கருத்து பார்க்கலையோ? என்ன கருத்து? பரிந்துரைக்கும் அன்னை, பரிந்துரை செய்யும் அன்னை. அதுதான் திருச்சபை நமக்கு அன்னை மரியாளை படம் எடுத்து காட்டுகிற பொழுது அப்படித்தான் சொல்லுகிறது. மரியாளுஸ் குல்துஸ் என்ற திரு ஏடிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை, மரியாளுக்கு வணக்கம். அந்த வணக்கத்தில் ஒரு சிறந்த வணக்கம். அது என்ன வணக்கம்? புனிதர்களுக்கு மத்தியில் உயர்ந்தவராய் இருக்கிற அன்னை மரியாளுக்கு ஒரு சிறந்த வணக்கத்தை நாம் செய்கிறோம். ஏன் அந்த வணக்கம்? அவர்களுக்கு பிறப்பால் பாவத்திலிருந்து தடுத்தாட்கொள்ளப்பட்டவர், பிறப்பு நிலையிலிருந்து பாவம் அறியாத ஒரு பெண் என்பதால் அவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து. அப்போ கடவுளுக்கு கீழே நமக்கு மேலே அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியா? கடவுளுக்கு மேலே நமக்கு இல்லையா? புரியலையா நான் கேட்குறது? கடவுளுக்கு கொஞ்சம் கீழே, நமக்கு கொஞ்சம் மேலே, அப்படி தான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம. அன்னை மரியாள் என்னப்பா, பிறப்பிலிருந்தே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவங்க, புனிதையாகவே இருந்தாங்க, பிறக்கும் போதே புனிதையாக பிறந்தாங்க. நாங்கள் அப்படியா? பாவத்திலே பிறந்தோம். நம்ம தான் 51வது சங்கீதத்தை சொல்லுவோம்ல, என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்தாள், பாவம் என் வாயிலில் காத்து கொண்டு இருக்கிறது. பேதுரு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவோம், யாரை விழுங்கலாம் என்று சாத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் தான் நமக்கு ஒத்துங்க. இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆண்டவரே, அதனால் எப்படியாவது பார்த்து எங்கள் மேலே இறக்கம் வச்சுக்கோங்க. அன்னை மரியாள் கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்குவோம், அம்மாவை எங்களை காப்பாற்று. ஆனால் அன்னை மரியாள் நம்மோடு சக மனுஷியாய் நின்று கொண்டு நம்மாலும் வாழ முடியும், இப்படி இருக்க முடியும் என்று சவால் விடுகிற ஒரு தாய். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சும்மா நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களோடு அன்னை மரியை தேடி வந்து, அம்மா இதை செய் அதை செய், எங்கள் திருமகனிடமிருந்து எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடந்து போவதோடு நின்று விடக்கூடாது என்பதுதான் அன்னை மரியினுடைய சிறப்பான அழைத்தல். இதை ஒத்துக்கிறவங்களாம் தயவுசெய்து ஒரு நிமிஷம் சத்தமாக சொல்லுங்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. இந்த சத்தம் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ அந்த கடைசியில் ஒரு பெரிய ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு சேர்த்து தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு சேர்த்து அந்த வேலையை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அன்னை மரி இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சவால் விடுகிறார். இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம கேட்டோம், காணா ஒரு திருமணம். ஒரு 1000 தடவை கேட்டிருப்போமா? அந்த குழந்தைங்களை கேட்டோம்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. எந்த ஊரில் நடந்துச்சு? எங்கே இருக்குது காணா ஊர்? தூத்துக்குடி பக்கம், காரைக்குடி பக்கம். அப்படியா? கலிலேயா என்பது அந்த நார்த் பகுதியில் இருக்கிறது. பக்கத்திலே கப்பர்நாம் இருக்குது, நாசரேத் இருக்குது. இப்படி முக்கியமான நகரங்கள் அருகில் இருப்பதால் இங்கே கிரேக்க தாக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு நகரம். அந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்கே இயேசுவும் அவருடைய சீடர்களும் இருக்கிறார்கள், அன்னை மரியாள் இருக்கிறார், ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் கேதராக இருக்கிறாங்க. அங்கே அவர்களுக்கு ஒரு அவமானம்.
ஆனால் அந்த விருந்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அந்த குடும்பத்தாருக்கு தெரியும், அந்த விருந்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ அங்கே அந்த அமைதியாய் நடக்கின்ற ஒரு இழப்பினை, ஒரு அவமானத்தை கண்டுணர்கிற அன்னை மரி யார்கிட்ட ஓடி போகிறாங்க? இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி போய் அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்ல. இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இது ஒரு திருமண விருந்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அவமானம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அன்னை மரியாள் சென்று இயேசுவிடம் சொல்கிறார். இப்போ எனக்கு சின்ன வயசில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேள்வி அடிக்கடி வரும். இயேசுக்கு எல்லாம் தெரியும்ல? இயேசுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இந்த குடும்பம், இந்த காணா ஒரு திருமணத்துக்கு போகும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், தெரியுமா தெரியாதா? டவுட் வருதில்ல? எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா பின்னாடி நற்செய்தியில் வரும்போது அவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த இயேசு அவர்களை பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லி வாசலை வார்த்தோம். அப்போ இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கிறார். ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறார்? அவர் சொல்ற பதில் என்ன? எனது நேரம் இன்னும் வரவில்லை. அப்ப அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து ஒரு புதுமை செய்ய காத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளார் அவர் அதை யோசிச்சு பார்க்காத ஒரு நேரத்தில் அன்னை மரியாள் போய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு புதுமை செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகம். எனக்கு அன்னை மரியாள் சொன்னதுனால இயேசு செஞ்சாரா, இல்லை அன்னைக்கு புதுமை செய்யணும், இன்னைக்கு பொதுவான பணியை துவங்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சித்தமாக இருந்தாரா என்ற ஒரு கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சித்தமாக இருந்தார் என்பது ஒரு சில மறைநூல் அறிஞர்களுடைய ஒரு கருத்து. ஆனால் இதில் பங்கெடுக்கிறவர் ஒரு சிறந்த விதத்திலே அன்னை மரியாள் அதை துவங்கி வைக்கிறார். ஒரு இழப்பு, ஒரு அருள், இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் அன்னை மரியாள். அதை ஏற்பாடு செஞ்சுட்டு இந்த அம்மா அப்படியே சைலண்டாக பின்னாடி போயிடுறாங்க. அவர் சொல்றது செய்யுங்கப்பா, அவங்க அங்கே இல்லை. அதுதான் ஒரு சிறந்த பரிந்துரையாளரின் பண்பு. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம், ஒருத்தருக்கு ஒரு நன்மை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க போய் சொல்றதுக்கு முன்னாடி ஊரு பூரா நான் தான் பண்ணேன் தெரியுமா, இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான்ட்டு, நான் இன்னைக்கு பண்ணல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவன் எப்படியோ போயிருப்பான், அப்படியே போயிருப்பான், என்னெல்லாம் மறந்துட்டான், பழசெல்லாம் மறந்துட்டான். எவ்வளவு பேசியிருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அன்னை மரியாள் செய்து அமைதியாய் பின்னே சென்று விடுகிறார். அங்க பார்த்தவர்கள் எல்லாம் நற்செய்தி எப்படி முடிகிறது? ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார், அங்கு இருந்தவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அன்னை மரியாள் மீது அவங்க செஞ்சாங்கன்றதே பல பேருக்கு தெரியாது. இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு சாதாரண பதில் அல்ல. இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளிடம் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு நான் இந்த பணி செய்ய ஆரம்பித்தேன் என்று சொன்னால், நம்பிக்கையில் நீ என் தாய், அடுத்த நிலைக்கு என் தாயாய் மாறுகிறார். இதுவரை உலகம் பார்த்து கொண்டிருப்பது, என்னை சமூகம் பார்த்து கொண்டிருப்பது, இந்த குடும்பம் பார்த்து கொண்டிருப்பது, நீ என்னை பெற்றெடுத்த அன்னை, உதரத்தில் தாங்கிய ஒரு தாய் என்பது மட்டும்தான் தெரியும். நம்பிக்கையினாலும் நீ என் அன்னை என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் சற்றும் சலனப்படாமல் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். இயேசு சித்தமாய் இருந்தார், மரியாள் அதற்கு உடன் இருந்தார். எனவே தான் திருச்சபை மரியாளை உடன் ரட்சகி என்று அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்து நம்மை மீட்கின்ற, பாடுபடுகின்ற ஒரு தாய். அவரால் மீட்பு கிடையாது, ஆனால் அவர் நம் சார்பாக இருந்து நமக்காய் போராடி கொண்டிருக்கிறார், நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. அதுதான் அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். இது எங்கே நமக்கு வெளிப்படுது அப்படின்னு சொன்னாக்க, பின்னாட்களில் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அவரும் சீடர்களும் தனியாய் போயிருக்கிறார்கள். அன்னை மரியாள் அவர்களோடு இல்லை. அவரை பார்ப்பதற்காக அன்னை மரியாள் வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் அதை சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்றாரு? எப்படி சொல்லி சொல்றாங்க சீடர்கள் அவரிடம் என்ன சொல்றாங்க? உங்க அம்மா வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்கறதுக்கு உங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரிஞ்சது என்னை உதரத்தில் பெற்றெடுத்த தாய், அதனால மட்டும் கிடையாது. அவங்களுக்கு அந்த சிறப்பு அதனால மட்டும் கிடையாது. எதனால அந்த சிறப்பு? மங்கள வார்த்தையிலே சொல்லப்படும், ஆண்டவரின் வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் சொன்னார் இல்லையா? அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய அத்தை சொன்ன வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். கடவுளுடைய வார்த்தை நடக்கும் என்று நம்பி என்னோடு நின்றவள் அவள்.
அதனால் அவள் என் தாய், அவர் தான் என் தாய், அவர் வழியில் நிற்கிறவர் தான் எனக்கு சொந்தம். இந்த குடும்பம் இப்போ பெருசாயிடுச்சு. இது ரத்தத்தால் உண்டான ஒரு குடும்பம் கிடையாது, நம்பிக்கையால் உருவாகின்ற ஒரு குடும்பம். இதைத்தான் நம்ம வந்து சிலுவை அடியிலும் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. சிலுவை அடியில் அன்னை மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நான் திருப்பி உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். சிலுவை அடியில் அன்னை மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்? சரி, இப்போ ஒரு சிம்பிள் கேள்வி. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு கொடுத்தாரா, இல்லை மகனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னாரா? எது ஃபஸ்ட்டு சொன்னார்? ரெண்டும் சொன்னார். எது ஃபஸ்ட்டு சொன்னார்? அப்படியே சொன்னாங்க. நல்லா எடுத்து பாருங்க, பைபிள் எடுத்து பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் மகன். அம்மா இதோ உன் மகன் சொல்லி யோவானை தான் ஃபஸ்ட்டு மாதாட்ட கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் யோவான் உன் தாய். அப்புறம் நற்செய்தி சொல்லும் அவர் தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார். அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு பணி கொடுக்கப்பட்டது? அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லலை, அம்மா கிட்ட நம்மளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன சொன்னார்? என்னை பெற்றெடுத்து வளர்த்து நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த தாயே, நான் இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நான் போவேன், துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவார், உங்களோடு இருந்து நீங்கள் உலகின் எத்திசையிலும் சென்று சீடர்களாய் மாறும்படியாய் உங்களை மாற்றுவார், அதுவரை எனக்காய் இந்த கலிலேயாவில் காத்திருங்கள் என்று சொன்னார். இந்த இடைப்பட்ட நாட்களில் இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இவனுங்களை யாரையும் நம்ப முடியாது. தயவுசெய்து இவங்களை பார்த்துக்குவாங்க. ஏன்? உங்ககிட்ட தான் தூய ஆவி முழுமையாக இருக்கிறார். எங்கே சொல்லப்பட்டது? தூய ஆவி உன்மேல் நிழலிடும், உனக்கு பிறக்கின்ற குழந்தை உன்னதரின் மகன் எனப்படும். அப்போ தூய ஆவியை முழுமையாய் பெற்றிருக்கிற ஒரு தாய், அந்த தாயிடம் தன்னுடைய நண்பர்களை விட்டு இவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் திரும்பி வர வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்கன்ட்டு தாயிடம் ஒப்படைக்கிறார். திருச்சபை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் சொல்லுவார், இந்த அன்னை மரி யோவான் வழியாய் நம் மனுக்குலம் முழுவதையும் தன் பிள்ளைகளாக்கி கொண்டார். அதனால தான் திருத்துதர் பணிகள் முதல் அதிகாரத்தில் படிப்போம், அந்த மாடி வீட்டில் எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது அன்னை மரியாள் அவர்களோடு இருந்து தூய ஆவியின் வரத்திற்காய் சேர்ந்து ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் பங்கெடுத்த அந்த தாய் திருச்சபை பிறப்பிலும் பங்கெடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், திருச்சபை என்பது கிறிஸ்துவின் மறையுடல். உதரத்தில் தாங்கிய மகனை ஆன்மீக விதத்திலே, நம்பிக்கையின் விதத்திலே சீடத்தியாய் திரு அவையை பெற்றெடுத்தவள் நம் அன்னை. எனவே தான் 6ஆம் சின்னப்பர் வழி வழியாய் மக்கள் நம்பி வந்த ஒரு கருத்தை பிரகடனப்படுத்துகிறார். மரியாள் திரு அவையின் அன்னை. மரியாள் இல்லைன்னு சொன்னால் திரு அவை பிறந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் சிதறுண்டு போயிருப்பார்கள். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அன்னை மரியாளை நம்பி கொடுத்து, நீர் இருந்தால் மட்டும்தான் இந்த பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். நாளைக்கு இவங்களை வந்து நான் நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறேன், இந்த ஆவியானவர் வரதுக்குள்ளார இவனுக்கு காணாமல் போயிடுவானுங்க. ஒருத்த முந்திரி கொட்டை, ஒருத்த என்னை காட்டி கொடுத்தான், ஒருத்த துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டான், எவனுமே சாகும்போது இல்லை. இதுதான் நிதர்சனம். அவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்படி தான். ஆவியானவர் வருகிற வரை இவர்கள் எல்லாம் தொடநடுங்கி தான், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் அம்மா தயவுசெய்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நம் பார்வையை ஆண்டவர் பக்கம் திருப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு மரியாளை நாடி வந்து, அம்மா எனக்கு இது பண்ணுங்க, என் குடும்பத்தில் ஒரே சங்கடமாக இருக்குது, எனக்கு ஒரே கடன் தொல்லையாக இருக்குது, என் பிள்ளைகள் எல்லாம் ஏதோ தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறார்கள், என் பணியிலே எனக்கு சிக்கல் இருக்கிறது, என் உறவுகளிலே சிக்கல் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு மனமாகவில்லை என்று சொல்லி பல்வேறு காரியங்களை நாம் அன்னையிடம் விண்ணப்பங்களாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை என்ன? எல்லாருக்கும் ஆறுதல் உண்டு, யாரிடம் உண்டு? என் மகனிடம் உண்டு, அவர் சொல்வதை செய்யுங்கள். ஒரே வார்த்தை. அங்கே தானே சிக்கலை நமக்கு. ஏதோ ஷார்ட்கட்டில் அம்மாட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அம்மா அதில் தெளிவாக இருக்கிறாங்க, அவர் சொல்வதை செய்யுங்கள். அப்போ அந்த ஒரு முக்கியமான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார்.
சின்ன சின்ன விஷயங்களில் நாம் ஆசைப்பட்டு செய்கிற ஒரு சில பக்தி முயற்சிகள் எல்லாம் ஆண்டவர் அன்பொழுக பார்க்கிறார். நீங்கள் நற்செய்தி எடுத்து பார்த்துக்கோங்களேன். இந்த கூட்டத்தில் எப்படியாவது போய் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன், யாருக்கும் தெரிய வேண்டாம், எனக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தின் நடுவே வந்து தொட்டுகிற அந்த பெண்ணை ஆண்டவர் திரும்பி பார்த்து, உன் நம்பிக்கை பெரிது, இனி நீ தைரியமாக உன் சமூகத்தில் போ, எப்படியாவது ஆண்டவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்து மரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்த மகனை, இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். ஒரு சின்ன ஆசை தான், ஆண்டவரை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் உன் வீட்டில் இருக்கிறேன். அந்த பெண் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்ணீர் விட்டு அந்த கூந்தெல்லாம் தன் பாதங்களை கழுவுகிற பொழுது, அதை செய்யணுமா, இவ்வளோ ஒரு பெரிய ட்ராமா அங்கே தேவையா, ஏன் அதை செய்கிறார்? ஆண்டவர் கேள்வி கேட்கல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அடுத்த கமாண்ட் என்னது, இனிமேல் பாவம் செய்யாத. அழகான ஒரு காரியம் செஞ்சிருக்கிற, அந்த திரு அவை இருக்கிற வரை, இந்த உலகம் இருக்கிற வரை உன்னை பற்றி பேசப்படும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த அம்மாவனுடைய செயலை பாராட்டுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்கள். இன்றைக்கி நம்ம எவ்வளோ பக்தி முயற்சிகளை செய்கிறோம். ஏன் இன்றைக்கி நம்ம வந்து அந்த கொடியை மந்திரிச்சு எடுத்து போகும்போது எல்லாரும் நம்ம தொட்டு முத்துறோம். அதில் என்ன இருக்குது, அந்த கொடியில் என்ன இருக்குது? ஒரு சாதாரண துணி, பிரிண்ட் போட்ட ஒரு துணி. ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை தொட்டு நாம் முத்தம் செய்கிறோம். ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதன் வழியாக நமக்கு நன்மைகள் நடக்குது. ஆனால் அங்கேயும் நின்றுறாத. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, திரும்பி வந்து நின்று பார்க்குறார், முன்னாடி வா, உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், இதோட நின்றுறாத, நீ பக்திமானாய் இருக்காத, நீ சீடனாய் மாறு, சீடத்தியாய் மாறு என்ற ஒரு அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி அன்னை மரியாள் நமக்கு முன் உதாரணமாய் ஒரு சீடத்தியாய் நிற்கிறாரோ, அப்படி அன்னையின் வழியில் நாம் சீடர்களாய் மாற வேண்டும். அதனுடைய தொடக்கம் எங்க? அன்னை மரியாளை போல பரிந்துரைப்பவர்களாய் நாம் மாறணும். அன்னை மரியாளுடைய பரிந்துரை எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? பாவம் கஷ்டப்படுறாங்க, ஏதாவது செஞ்சு கொடுப்பா அப்படின்றது கிடையாது. அவர்கிட்ட சிச்சுவேஷனை சொல்லிட்டு அவர் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்கல்ல, அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இதைத்தான் இன்று அன்னை மரியாள் நமக்கு சவாலாய் விடுகிறார். நான் அறிந்து கொண்ட ஆண்டவர் வல்லமை மிக்கவர், என் வாழ்க்கையிலே செயல்படுகிற ஆண்டவர் வல்லமையானவர், என்னில் இருப்பவர் பெரியவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டு எனக்கு அடுத்திருப்பவருடைய வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்து அவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வந்து, ஆண்டவர் சொல்கிறத செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை என்னது போல நல்லா இருக்கும் என்று சாட்சியாய் நிற்க முடியும். அந்த சவாலாய் தான் இன்று அன்னை மரியாள் ஒரு பரிந்துரையாளராய் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஏதோ வந்தோம், பக்தியோடு இருந்தோம், ஜெபமாலை சொன்னோம், மாலை போட்டோம், இதோடு நின்று விட வேண்டாம். இதையெல்லாம் ஆண்டவர் அன்பொழுக பார்க்கிறார். நாம் எடுக்கிற எல்லா பக்தி முயற்சிகளும் ஆண்டவருக்கு விருப்பமானது தான். அதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லலை, அதெல்லாம் செய்யுங்க. அந்த அன்பின் மிகுதி எங்கே இருக்கும் என்று சொன்னால் நம் பார்வை ஆண்டவரிடம் போக வேண்டும். எனக்கு ஏதாவது நல்லது கிடைச்சா போதும் அப்படி நிற்காம ஆண்டவரிடம் என் பார்வை மாற வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்ட அந்த அனுபவத்தை அடுத்தவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்தவரை ஆண்டவரிடம் அழைத்து வர வேண்டும். அப்போதான் இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு நம்ம விழா எடுக்கிறோம் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த பயணத்தில், இந்த சவாலில் நாம் தனிமையில் இல்லை. நம்மோடு நமக்கு ஒரு உதாரணமாய் நம் கரம் பற்றி பிடித்து கொண்டு இயேசுவுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அப்படி கற்றுக் கொடுக்க நமக்கு ஒரு அன்னை இருக்கிறார். அந்த அன்னை இங்கே இருக்கிறார். அந்த அன்னையின் கரத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். அம்மா, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது போல எனக்கும் கற்றுக் கொடுங்கள். நானும் இயேசுவை நீர் பார்த்தது போல் பார்க்க வேண்டும். அடுத்தவரை ஆண்டவரிடம் நான் அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு அருளை அன்னை மரியாளிடம் வரமாய் பெற்றுக்கொள்வோம். வந்து பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கட்டும், விண்ணப்பங்கள் இருக்கட்டும், உங்கள் இயக்கங்கள் இருக்கட்டும், உங்கள் கண்ணீர் இருக்கட்டும், கவலை இருக்கட்டும், இயேசுவை மற்றும் சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் இவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு சீடராய் இருக்க முடியும். அன்னை மரியாளோடு நாம் நின்று சீடராய் வாழ முடியும். இந்த அருளுக்காக இன்றைய பலியிலே செபிப்போம். இந்த நவ நாட்களிலே இதை நாம் மனதிலே வைத்திருப்போம். யாரையாவது ஒருத்தருக்காவது நாம் நல்லது செய்து அவர்களை ஆண்டவரிடம் கூட்டி வர வேண்டும். அவர்கள் சொல்லுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என் ஆண்டவரால் முடியும், என் ஆண்டவரிடம் வா என்று அழைத்து வருகின்ற ஒரு சீடனாய் சீடத்தியாய் நாம் மாற வேண்டும். அந்த அருளுக்காக இன்றைய திருப்பலியிலே செபிப்போம். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். நமது பாதுகாவலியான அன்னை மரியாளின் திருவிழாவுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற நாம் நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் நமது திரு அவைக்காகவும் தேவையான அருள் வரங்களை விண்ணப்பங்களாக ஏறெடுப்போம். நீங்கள் பாட வேண்டியது கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற மரி அன்னையை பின்தொடர்ந்து பணியை தொடரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் மரி அன்னையைப் போல் உம்மையே இறுக பற்றி கொண்டு மக்களை வழிநடத்தும் இறைப்பணியில் நிறைவு காண தேவையான வரங்களை நல்கிட ஆரோக்கிய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இறைமகனை மரியின் மகனாய் வளர்த்தெடுத்து மக்களுக்காய் மீண்டும் தியாகம் செய்த எம் அன்னையே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் வாழ்வில் உம்மை போல் தியாகத்தையும் உண்மையையும் இரு கண்களாய் கொண்டு எந்த நிலையிலும் மாறாத உள்ளம் கொண்டு பிறருக்கு உதவவும் நல்ல உள்ளத்தை தர வேண்டி ஆரோக்கிய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. தூய ஆவியால் மரியன்னையை வழிநடத்திய எம் அன்பு இறைவா, எம் பங்கிலுள்ள சிறு பிள்ளைகளையும் இளையோர்களையும் தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் பெற்று நல்ல சமூகத்தையும் நல்லதொரு திருச்சபையையும் கட்டியெழுப்பும் தூண்களாய் மாற்றிட தூய ஆவியாரின் அருள் வேண்டி புனித ஆரோக்கிய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. பொழிச்சூர் மண்ணிலே வீற்றிருந்து உம்மை நம்பி வரும் அடியோர்களுக்கு அருள் வரம் தர காத்திருக்கும் அன்னையே, இந்த நவநாளின் தொடக்கத்தில் திருக்கொடி ஏற்றி மகிழ்ந்து கொண்டாடும் இறை மக்களை எம் அன்பு தாயே நீயே என்றும் கண்ணோக்கி காத்தருளும். உமது திருக்கொடியை மேல் நோக்கி பார்க்கும் மக்களின் உள்ள கவலைகளை இறக்கி வைத்தருளும். அவர்கள் விரும்பி கேட்கும் குழந்தை வரங்களையும் திருமண பாக்கியத்தையும் உடல் உள்ள நலன்களையும் பொருளாதார ஏற்றங்களையும் தந்து நிறைவாய் ஆசீர் அளித்திட வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. திருக்குடும்பத்தை அன்பாலும் சமாதானத்தினாலும் வழிநடத்திய அன்பு இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களிலும் சமாதானம் நிலகிடவும் உடல் நல குறைவாலும் பணி சுமையினாலும் இன்றைய திருப்பலியை காண இயலாதோருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உம்மை நினைக்கும் தருணங்களை அவர்களுக்கு பேறு பலன்களை நல்கிடவும் திருவிழாவினை பங்கு தந்தையர்களோடு இணைந்து நல்ல முறையில் சிறப்பித்தருள உமது அருள் வேண்டி புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே தங்கள் கருத்துக்களை எழுதி அதற்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களுக்காகவும் யார் யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவர்களையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிவிரக்கம் உள்ள ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை ஏற்றருளும். இன்னும் எங்கள் உள்ளங்களில் இருக்கிற அத்தனை தேவைகளையும் நீரே உமது அருள் வரத்தால் நிறைத்து நீர் விரும்புகிறபடி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உண்டான அருள் வரங்களை தந்து எங்களோடு பயணித்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பிற்கினியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார், புனித கஸ்பர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பிய வடிவம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் இவ்வுலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
புறப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் நிறைவான அமைதி பகிர்ந்து மகிழ்வோம். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம் அன்னை நமக்கு பாதுகாவலாய் கொடுத்து அவர் வழி நின்று நாமும் சீடர்களாய் சீடத்தியாய் வாழ அழைப்பு விடுக்கிற அன்பு தெய்வம். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவ பிரியமானவர்களை கவனியுங்கள். இப்போது வழங்கவிருக்கும் இந்த இறை திருவிருந்தை தங்களை தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டும் பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மத சகோதர சகோதரிகள் தயவுசெய்து பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்திலே திருவிருந்து வழங்கப்படும். திருவிருந்து நாவில் மட்டுமே வழங்கப்படும்.
கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். மலையாக நதியாக
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீர் என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, உங்களுடைய முகங்களிலே நல்ல ஒரு அருள் தெரிகிறது. இந்த கொடியேற்ற விழாவிலே கலந்து கொண்டதனுடைய அந்த ஆசீர்வாதத்தை என்னால் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இதே அருள் உங்களில் கண்டிப்பாக வருகின்ற நாட்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். சந்தோஷமாக அன்னையினுடைய அரவணைப்பில் நாம் இருக்கிறோம். அன்னையினுடைய மடியிலே குழந்தைகளாக இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அன்னையிடம் தொடர்ந்து நாம் வருவோம். அவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி தருவார். மாதா டிவி எல்லாம் பார்க்குறீங்களா? வீட்டில் பார்க்குறீங்களா? எத்தனை பேர் மாதா டிவி பார்க்குறீங்க? எல்லாருமே எல்லாருமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, அந்த அளவுக்கு மாதா டிவியினுடைய புகழ் எல்லா இடமும் பரவி இருக்கின்றது. சரி, மாதா டிவி பார்த்துருந்தீங்கன்னா முக்கியமாக அருள் தந்தை ஜாக்சன் லூயிஸை பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஐயோ ஃபாதர், எல்லாருமே உங்களை பார்த்துருக்குறாங்க. சரியா? ஸோ அதனால் நான் ஏதாவது தவறாக சொல்லிடக்கூடாது. என்னை விட அதிகமாக நீங்கள் ஃபாதரை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அவருடைய இறை வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க மாதா டிவியில். அவர் பகிர்ந்த இறை வார்த்தை. மாதா டிவியில் மியூசிக் அது வந்து இசை கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பின்புறமாக முன்புறமாக சில நேரங்களில் பின்புறமாக மிக முக்கியமாக இருந்து அந்த இசையை மீட்டியவர் அருள் தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவர்கள். ஒரு கையை ஒரு கரவொலியை கொடுத்து அந்த பணியை அவர் சிறப்பாக செய்ததற்காக நாம் வாழ்த்து தெரிவிப்போம். பார்க்காதவங்க திரும்ப போய் பாருங்கள். பழைய வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண உடனே ஃபாதர் அங்கே இருப்பார். சரி, தந்தை அவர்கள் இப்பொழுது தருமபுரி மறை மாவட்டத்தில் மேய்ப்பு பணி நிலையம், மேய்ப்பு பணி மையம், அதாவது பாஸ்டரல் சென்டர் என்று சொல்வார்கள். நிறைய பணிகள் அந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பணிகளையும் முக்கியமாக எடுத்து பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு பணி. இதை மிகவும் சிறப்பாக செய்து வருவதோடு தந்தை அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் வந்திருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த கோர்ஸ் மீடியா பற்றிய விஷயங்களை எல்லாம் குருவாக மாற விரும்புகின்றவர்கள் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக பல இடங்களிலே சென்று கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த விதத்தில் தான் சென்னையிலும் இப்பொழுது வந்திருந்தார். சென்னையில் வந்திருந்தால் நாம் அவரை அழைத்த உடனேயே
மிகவும் முகமலர்ச்சியோடு, அதுவும் இன்று நம்முடைய ஆரோக்கிய தாய் மாதாவினுடைய டிவியில் ஒர்க் பண்ணி இன்று மாதாவுக்கு ஒரு புகழ் சேர்க்கின்ற வகையில் நல்ல ஒரு மறைவுரை நீ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்னை மரியாள் பரிந்துரைக்கும் தாய். இதை முதல்ல வச்சதுக்கு காரணம், முதல் நாளில் அன்னை மரியாள் பரிந்துரைக்கும் தாய் அப்படின்றதுக்காக முதல் நாளில் வேணுன்ட்டு வச்சிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அன்னை மரியாளிடம் நாம் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். இந்த பரிந்துரைக்கும் தாய் நமக்கு என்ன செய்வார் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக இந்த முதல் நாள் இந்த தலைப்பானது வைக்கப்பட்டது. அன்னை மரியாள் நமக்காக கண்டிப்பாக பரிந்துரைப்பார் என்பதை ஆழமாக அருள் தந்தை ஜாக்சன் அவர்கள் எடுத்து சொன்னார். ஆனால் அன்னை மரியாள் நம்மிடமிருந்து இன்னொன்று கேட்கிறார் அப்படின்றதை சொன்னார். என்ன கேட்கிறாரு? என்ன சொல்றாங்க? அடிக்கடி சொன்னார் தந்தை அவர்கள் மறைவுரையில் அடிக்கடி சொன்னார், அவர் சொல்வதை செய்யுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? நமக்காக பரிந்துரைக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அன்னை மரியாள் சொல்றார், என் மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படி சொல்றார். அழகான கருத்துக்களோடு, விவிலிய குறிப்பீடுகளோடு அழகாக அருள் தந்தை அவர்கள் ஒரு மறைவுரையும் நல்ல ஒரு பாடல் திருப்பலியும் நமக்காக நிறைவேற்றி இருக்கின்றார். ஆகவே அவரை நாம் இங்கிருக்கிற அனைத்து அருள் தந்தைகள் சார்பாகவும், அருள் சகோதரிகள் சார்பாகவும், பங்கு பேரவை சார்பாகவும், அனைத்து பக்த சபைகளின் சார்பாகவும் வாழ்த்த நாம் இப்பொழுது அருள் தந்தை அவர்களை வாழ்த்த பங்கு பேரவின் தலைவர் எஸ் அந்தோனி சாமி அவர்கள் வருகிறார்கள். கரவொலி எழுப்பி தந்தையை நாம் வாழ்த்துவோம். தந்தையினுடைய பணி சிறக்க மேலும் வளர நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக இந்த ஜெபித்திருக்கின்றார். மற்றும் பிரியமானவர்களே, சமாஸ்கன் சபை சார்ந்த அருள் தந்தை ஆனந்த் அவர்கள் அவ்வப்போது நமக்கு திருப்பலிகளை நிறைவேற்றி உதவி செய்து வருகிறார். இன்று இந்த விழாவிலே இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அவரையும் நாம் கௌரவிப்போம். அவரை கௌரவிக்க திரு லாரன்ஸ் அவர்கள் முன் வருகிறார்கள். கரவொலி எழுப்பி தந்தையை நாம் கௌரவிப்போம். மற்றும் நம்முடைய குருக்கள் தான் நம்மோடு இங்கு இருக்கிறார்கள். அனைத்து பணிகளிலுமே அவர்களுடைய கரம் இருக்கின்றது. நமக்காக தொடர்ந்து ஜெபிப்பார்கள். இன்று திருப்பலியிலும் இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கின்ற அருள் தந்தை பெர்னார்ட் அவர்களை கௌரவிக்க திரு வில்ஃப்ரெட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருள் தந்தை அருண் பிரான்சிஸ் அவர்களை கௌரவிக்க அருள் தந்தை அருண் பிரான்சிஸ் அவர்களை கௌரவிக்க அன்போடு அழைக்கிறேன். திருமதி ராதா அவர்கள் வருகிறார்கள். கரவொலி எழுப்பி அருள் தந்தையை நாம் வாழ்த்துவோம். பெரிய ஒரு கரவொலி எழுப்பி தந்தையை நாம் வாழ்த்துவோம். அருள் தந்தை லின்சன் லியோ அவர்களை கௌரவிக்க ராதா அவர்கள் வருகிறார்கள். நேரம் விரயமாக வேண்டாம், நானே வாழ்த்து சொல்கிறேன். எனக்கு பிரியமார்களே, ஒரு பெரிய கரவொலி கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னு சொன்னா, பீடசிறுவர்கள் எதிர்பார்க்குறாங்க பெரிய ஒரு கரவொலி. ஞாபகம் இருக்கட்டும், அருள் சகோதரிகள், 3 அருள் சகோதரிகள் நம்முடைய பங்கிலே மிகவும் சிறப்பாக எல்லா பணிகளிலும் நிறைவாக செய்து வருகிறார்கள். பெரிய ஒரு இப்போ அருள் சகோதரிகளுக்கு இந்த கைத்தட்டல் கேட்டிருக்கோம். சரியா? உங்களை அனைவரும் அன்பு செய்கிறார்கள் என்பதுதான் இது ஒரு பெரிய கரவொலி. தொடர்ந்து உங்களுடைய பணியை நம்முடைய பங்குக்கு கொடுங்கள். மற்றும் இன்று பாடல் குழுவை வாழ்த்த விரும்புகிறவங்க வேகமாக நல்ல ஒரு பெரிய ஒரு கல்லூரி மீண்டும் கொடுங்க. நல்ல பயிற்சி எடுத்தார்கள், நல்ல பயிற்சி, நல்ல முறையில் இசை மீட்டினார்கள். ஓகே, பாடல் குழு அனைவருக்கும் நிறைய இளைஞர்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து நல்ல முறையில் பாடி வருகிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கின்ற பெரியவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. என் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை நான் கொடுத்து வாழ்த்துகிறேன். கடவுள்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நிறைய பேர் உதவ முன் வந்தார்கள். அவர்களில் ஒவ்வொன்றாக நான் சொல்லி வருகிறேன். முதலாவதாக இன்று நாம் பார்க்கின்ற மலர் அலங்காரம், கொடி கம்பத்து கீழே சுற்றி, வீடத்தை சுற்றி மற்றும் இருக்கின்ற மாலைகள், மலர் அலங்காரங்கள்.
இவைகள் அனைத்தையுமே நமக்கு இன்று ஒரு ஸ்பான்சராக செய்து கொடுத்தவர்கள், ஃப்ரீயாக செய்து கொடுத்தவர்கள் ஜான் ஜோசப் ஆனந்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள். கரவொலி கொடுத்து நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மலர் அலங்காரம் செய்வதற்காக திரு ஜான் பால் அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருந்தார். அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மற்றும் பேன்செட் நல்ல பாடல்களை பாடினார்கள், மாதா பாடல்கள். இதை நமக்கு அன்பு பரிசாக கொடுத்தவர்கள் திரு தாமஸ் மற்றும் டேனியல். பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கொடி இன்று 3 குடும்பங்கள் கொடியை கொடுக்க முன்வந்தார்கள். செல்வதாஸ் நிர்மலா குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஜோசப் மேரி ஜோஸ்பின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், மனுவேல் ஷக்கீலா ஜெரால்ட் ஆரோக்கியராஜ் மெர்சி குடும்பத்தை சார்ந்தவர். இந்த 3 குடும்பத்திற்கும் நாம் ஒரு கரவொலியை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆல்டர் பாய்ஸ் வந்து நம்ம அடிக்கடி விட்டுறோம், அதனால ஒரு பெரிய கரவொலி கொடுங்க. குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்க எப்பவுமே. இன்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் எல்லா ஆல்டர் பாய்ஸும் புது உடைகளோடு நல்லா ஜொலிப்பா நல்ல புது உடைகளோடு இருக்கிறாங்க. நம்ம ஜெபிப்போம். அவங்க நிறைய பேர் ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஆகணும் அப்படின்ட்டு கனவோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மற்றும் பிரியமானவர்களே, பலூன் ரோசரி கொடி மேலே உயர பலூன் ரோசரி இதை கொடுத்தவர்கள் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் நம்முடைய பங்கின் இளைஞர்கள், இளம்பெண்கள் இவர்களெல்லாம் இந்த பலூனுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஒரு கரவொலி கொடுத்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாலண்டியர்ஸ் யூத் இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாம் நல்ல முறையில் செயல்பட்டார்கள். நன்றிகள். மற்றும் சிலம்பம் நம்ம எல்லாம் பின்னால் ஜெபித்து வரும் பொழுது முன்புறமாக சிலம்பம் மற்றும் வாழ் போன்ற சுருள் வாழ் போன்ற விளையாட்டுகள் நடந்து கொண்டன. இதை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் மிஸ்டர் தினேஷ் அவர்களுக்கு ஒரு கரவொலியை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மற்றும் பிரியமானவர்களே, இந்த டைல்ஸ் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா புது டைல்ஸ் மாதிரி ஆயிருக்கு. இப்போ கவனிச்சிங்களன்னு தெரியல. இதை 2 நாட்களாக சிரமப்பட்டு மெஷின் எடுத்து வந்து நல்ல முறையில் சுத்தம் செய்து கொடுத்த பால் வின்சென்ட் மற்றும் அவருடைய மகன் சுந்தர் இவர்களுக்கும் ஒரு கரவொலியை கொடுத்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கிளீனிங் இந்த கேம்பஸ் நல்ல சுத்தமாக இருக்கிறது. இப்பொழுது அனைத்து பக்த சபைகளும் இணைந்தார்கள். நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருந்தீங்க, எதிர்பார்த்ததை விட மேலாகவே. ஆகவே பக்த சபைகள் அனைவருக்கும் ஒரு கரவொலியை கொடுத்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கிளீனிங் டீமில் மிக முக்கியமாக மரங்களை சரி செய்வது, பொருட்கள் இவைகளை சரி செய்வது என்று மிஸ்டர் தர்மராஜ் மற்றும் அவருடைய சகோதரர் கோபால்தாஸ் இவர்கள் அனைவரும் இணைந்து மற்ற சகோதரர்களோடு, அவர்களுடைய பெயர்களை நான் சொல்கிறேன் அப்புறமா, மற்ற சகோதரர்களோடு இணைந்து இந்த பணியை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு கரவொலியை கொடுத்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வெளியில் பார்க்குற கட் அவுட் வெளியில் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய கட் அவுட் இருக்குது. இதை நமக்கு கோயிலுக்கு அன்பு பரிசாக கொடுத்தவர்கள் மிஸ்டர் ஏஎஸ் அந்தோனிசாமி மற்றும் இருதயராஜ் கரவொலிகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மற்றும் எல்இடி பேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசு, முதல் முறையாக நம்ம எல்இடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம சர்ச்சில். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக நல்ல கிளாரிட்டியோடு. இதை கொடுத்தவர் மிஸ்டர் டேவிட் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். மலர் அலங்காரம், தேர் போன்ற மலர் அலங்காரங்கள் எல்லாம் செய்தவர்கள் மிஸ்ஸஸ் இசபெல் ராதா அவர்களோடு இணைந்து ஒரு சில சகோதரிகள் இருந்தார்கள், அவ்வப்போது கவனிக்க முடிந்தது. மற்றும் அருள் சகோதரிகள் அனைவருமே மலர் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆலயத்தை சுற்றி பிரியமானவர்களே, வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது எல்லா இடத்திலுமே. இதை செய்து கொடுத்தவர்கள் மிஸ்டர் டேனியல் தாமஸ், மிஸ்டர் எஸ் அந்தோனிசாமி, மனுவேல், இருதயராஜ், ஜோன்ஸ், செல்வராஜ் மற்றும் ஜான் பீட்டர் அந்தோனிசாமி. அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுத்து அவர்களே இந்த வண்ணம் தீட்டினார்கள். அவர்களே முன் வந்து இந்த வேலையை செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி. மற்றும் மின் இணைப்பு நம்ம பார்க்குற ஒரு சில எல்இடி இணைப்புகள் எல்லாம் மிஸ்டர் ஜேம்ஸ் மற்றும் மரியதாசன் இவர்களுக்கும் ஒரு கரவொலியை கொடுத்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வீடியோ கவரேஜ் சென்று கொண்டிருக்கின்றது, நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. இதை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் மிஸ்டர் ஹென்ரி மற்றும் லியோ, அவரோடு இணைந்து ரஹ்மான் வந்திருக்கின்றார். அவர்களுக்கும் ஒரு பெரிய கரவொலியை கொடுத்து வாழ்த்துக்களை சொல்வோம். மூர்த்தி சவுண்ட் சிஸ்டம் நம்முடைய நண்பராகிவிட்டார். எப்பொழுது அழைத்தாலும் நல்ல முறையில் சவுண்ட் சிஸ்டம் செய்து கொடுக்கிறார். பெரிய ஒரு கரவொலி கொடுத்து அவர்களை நாம் வாழ்த்துவோம். கொடிக்கான ஏற்பாடுகளை மிஸ்டர் தாஸ் அவர்கள் முன்னின்று மற்ற ஒரு சில வாலண்டியர்களோடு அதை செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு வாழ்த்தை நாம் தெரிவிப்போம்.
காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு விசேஷ நன்றி. உங்களுடைய பணி எங்களுக்கு உதவியாக இருந்தது. போக்குவரத்து கழகத்திற்கும் நன்றி. மற்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் நிறைய வேலை செய்து கொடுத்தார்கள். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தின் முன்புறமாக இருக்கின்ற சிமெண்ட் ரோடு நேற்று தான் ஓப்பன் பண்ணோம். நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களோடு எல்லாம் வந்து அதை திறந்து வைக்க உதவி செய்தார்கள். எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த ரோட்டை இடுவதற்கு துணையாக இருந்த பங்குப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுத்து நாம் நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, பாரிஸ் கவுன்சில் மெம்பர்ஸ் அல்லும் பகலுமாக இரவு பகலுமாக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றோடு நான் நன்றியை நிறுத்த முடியாது. ஏனெனில் இன்னும் வருகின்ற நாட்களிலே நிறைய உதவி அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். அனைத்து பங்குப்பேரவை உறுப்பினர்களுக்கும் நன்றி. மிகவும் குறிப்பாக இந்த நாட்களிலே நிதிக்குழு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்கு இங்கு இருக்கின்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்தார்கள். அவர்களில் மிஸ்டர் ஏஎஸ் அந்தோனிசாமி, ஜான் பீட்டர், ராதா, வில்ஃப்ரெட், செபாஸ்டின், மரியராஜ் நிதிக்குழு இவர்களோடு இணைந்து அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் பங்குப்பேரவை உறுப்பினர்களும் மற்றும் பக்த சபை உறுப்பினர்களும் நல்ல முறையில் பணி செய்தீர்கள். ஒரு பெரிய கரகோஷத்தை மீண்டுமாக கொடுத்து நாம் அவர்களை வாழ்த்துவோம். பிரியமானவர்களே, செபாஸ்டின் அவர்கள் நம்முடைய வேதியர் இங்கு இல்லை. அவருடைய இடத்திலிருந்து மிஸ்டர் செபாஸ்டின் மற்றும் பிலிப் அவரும் இன்று இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே மிகவும் சிறப்பாக ஆலயத்திற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். மிஸ்டர் செபாஸ்டின், மிஸ்டர் பிலிப் மற்றும் வேதியர் வின்சென்ட் அவர்களுக்கும் ஒரு கரவொலியை கொடுத்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எல்லோரையும் சொல்லி முடித்திருப்பேன். கண்டிப்பாக ஒரு சிலர் விடுபடுவார்கள் வழக்கம் போல. சரியா, இன்னும் நாட்கள் இருக்கிறது. செய்கின்ற பணியை நான் அறிந்து ஒருவேளை விடுபட்டிருந்தால் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். மற்றும் மலர் அலங்காரத்திற்காக ஜோஸ்பின் அவர்களும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. பீடசிறுவர்களுக்கும் ஏற்கனவே நன்றி சொல்லியிருக்கிறோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, நீங்கள் செய்கின்ற பணிகளிலே கடவுளுடைய கரம் உங்களை வழிநடத்த வேண்டுகிறேன். முக்கியமாக அன்னை ஆரோக்கிய தாய் உங்கள் அனைவருக்கும் இந்த 10 நாட்களிலே கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்றதை செய்து கொடுப்பார். அதற்காக நாம் ஜெபிப்போம். செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கம் போல 7:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து 10 மணிக்கு ஆங்கிலத்திலே ரோசரி ஆங்கிலத்திலே ஜெபமாலை, 10:30 மணிக்கு ஆங்கிலத்தில் ஒரு சிறிய நொவேனா அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் கலந்து கொள்ள விரும்புபவர்களும் கலந்து கொள்ளலாம். அது முடிந்த பிறகு மாலை வழக்கம் போல 5 மணிக்கு திருப்பலி நடைபெறாது, மாறாக நொவேனா நாட்கள். ஆகவே சரியாக 6 மணிக்கு நாம் ஜெபமாலையை துவங்குவோம். ஜெபமாலை துவங்கிய பிறகு திருப்பலியும் நடைபெறும். இந்த நேர மாற்றத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிழா நாட்களிலே மற்ற நாட்களிலும் 6 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து திருப்பலி ஒவ்வொரு நாளும் நடைபெறும். அண்மை பங்குகளிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் தயவுசெய்து இந்த நேரத்தை கவனித்து வருமாறும், அண்மை பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நம் பங்கின் சார்பாக பங்கு பேரவையின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கரவொலி கொடுத்து நாம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இறுதி ஆசிற்காக நாம் இப்பொழுது எழுவோம். நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி
இயேசுவுக்கு சீடர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இதே நல்ல நாளிலே என்னை அழைத்து இந்த திருவிழாவிலே உங்களோடு இந்த நேரத்தை செலவிடவும் இந்த திருப்பலி நிறைவேற்றும் உங்களுக்காகவும் ஜெபிக்க ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பங்கு தந்தை அவர்களுக்கு, அவருடைய அன்பிற்கும், என்னை இங்கு அறிமுகம் செய்த லாரன்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இந்த நாட்களிலே சிறப்பாய் எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாதா தொலைக்காட்சியை ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் செய்கின்ற இந்த ஊடக பணியிலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் நல்ல விதத்திலே செய்ய உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலும் என்னை தாங்கி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக இந்த நாட்களில் நானும் ஜெபிக்கிறேன் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். பவுலடியார் சொல்வது போல, உங்கள் நம்பிக்கையால் நானும், என் நம்பிக்கையால் நீங்களும் வளம் பெற ஒன்றாய் இணைந்து கிறிஸ்துவில் இணைந்திருப்போம். ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் இருக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் சிசிடிவி கேமரா, மின்னடைப்புகள் இவைகளெல்லாம் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ரெக்ஸ் இந்த சகோதரருக்கும், அவரோடு இணைந்து செல்வராஜ் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் முன்னாள் பங்கு பேரவை நண்பர்கள் நிறைய பேர் இப்பொழுதும் நமக்காக உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மிக ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, மிகவும் குறிப்பாக திரு சேனல் அவர்கள் பின்புறமாக இருந்து பல உதவிகளை செய்து வருகிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருத்தந்தை பாப்பர் கருத்துக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவத்தார கருத்துக்களுக்காகவும் இன்று நம் கூடியுள்ள அனைவரின் கருத்துக்காகவும் ஜெயிப்போமாக. விண்ணில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவம் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் பங்கின் பாதுகாவலர் புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.